டைம் போட்டுக்கிட்டு பேண்டையும் போட்டுக்கிட்டுனா எனக்கு புரியல. இல்ல தோட்டத்துல எங்கேயோ இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கணும், மரம் ஏறிட்டு இருந்திருக்கணும். அவரு படிச்சுட்டுல இப்போ நகரத்துக்கு வந்திருக்காரு. இல்ல சீமான முதல் மேடை ஏற்றி விட்டது நீங்க தான். அப்ப உங்களுக்கு தெரியலையா? இப்ப சட்டம் இவ்வளவு அயோக்கியனா இருப்பானா அப்ப தெரியாது எங்களுக்கு. இப்ப சட்டம் எதுக்கு தெரியுது இவ்வளவு அயோக்கியனா இருப்பானா அப்ப தெரியாது எங்களுக்கு. பொறுக்கி பய பொறுக்கி பொறுக்கி பயடா பொறுக்கிடா. நீ என்ன பண்ற? நீ எம்ஜிஆரா? நீ கலைஞரா? நீ ஒரு பொறுக்கிடா. ஒருவேளை தேர்தல் முடிந்தால் அது நடக்கும் அப்படிங்கிறீங்க. அப்ப சீமான் அடிக்க போறீங்களா? நடக்கும், நடக்கலாம்னு சொன்னேன். அப்ப சீமான மிரட்டி பாக்குறீங்களா? மிரட்டுறதுக்கெல்லாம் அவர் தான் பெரிய வீரராட்சி. பிரபாகரன் கூட இருக்காருங்க. அவருக்கு என்னங்க பயம்? பிரபாகரன் மகன், தம்பி, பிரபாகரனுடைய அடுத்த வாரிசு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு சொல்லிருக்கீங்க. பச்சை மட்டையால் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க. அதிபருங்க அவரு. அடுத்த சிஎம். இப்ப கூட சொன்ன அடுத்த சிஎம் ஆனால்னு மென்டல் ஆயிட்டாருன்னு எங்களுக்கு தெரியும். மக்கள் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. அடிக்கணும்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்ல மாட்டேன். அதை நான் சொல்லல, நான் நினைக்கல. சில பேருக்கு புரியாது இல்ல, அதனால வெளிப்படையா கேட்கிறேன். வெளிப்படையா ஒண்ணும் இல்லைங்க, அவ்வளவுதான். பச்சை மட்டையால சீமான அடிக்க போறீங்களா? இல்லைன்னு சொல்றேன் நான். பேசன்ட் ஏதோ உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்றாரு சார். தனியா பேசணுமா? எங்க என்ன சார் பேசணும்? லைட் ஆஃப் பண்ண அப்பதான் தெரியும். லைட் ஆஃப் பண்ணா எதுக்கு சார் லைட் ஆஃப் பண்ண சொல்றீங்க? ஆபரேஷன் நடக்க போகுது சார். உனக்கு நான் தான் ஆபரேஷன் பண்ணேன். இருந்ததானோ மண்டைய ஓபன் பண்ணி பிச்சை டியூப் மாத்த போறோம். ஆபரேஷன் பண்ண வந்தவனுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. அடிக்கல. ஒருவேளை தேர்தல் முடிந்தால் அது நடக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன பொருள்? யாராவது அடிப்பாங்க. அப்ப நீ யாராவது வருவாங்க சார், பணம் கொடுங்கன்னு உங்களை மிரட்டுவாங்க. அது எப்படி முடியும்? யார் வருவாங்க? வருவாங்கடா. குளத்தூர் மணி அவர்கள் சீமான் அடிக்க மாட்டாரு. நான் அடிக்க மாட்டேன் நேரடியா போய். ஏன்? உங்க தம்பிங்கிற பாசம் தடுக்குதா? ஆமா தடுக்குது. இல்ல ரவுடி தானே எங்களுக்கு தெரியும். அவன் சும்மா வாயில சொல்லிட்டு இருக்கான். வெங்காய நாங்க செய்வோம் தொலைச்சுக்குவோம். யார மனம் சொல்றீங்க? சீமாரதான். ஒருத்தருக்கு பிறந்திருந்தா இப்ப யாரி? இத கேட்கும் பொழுது இதுவரைக்கும் எப்ப வரலாறு சொல்லி இருக்காரு அவரு? சொன்னது இல்லையா? நான் கேள்விப்பட்டதே இல்ல. இருந்தா சொல்லுங்க. ஆனா சீமான் அவர்கள் பேசும்பொழுது கையில உள்ள நரம்பெல்லாம் பொட்டச்சிக்கிட்டு வர மாதிரி ஒரு இருக்கும். முதல்ல ஒரு வடக்கல தீவுல கொண்டு இறக்கி விட்டாங்க என் தம்பிங்க. ஆனா அதை திரும்பி பாருங்க, ஒரு ஆளு சின்னதா ஒரு பரிசல்ல போறாரு. பரிசல் இல்ல, ஆமா ஓடு திருப்பி போட்ட ஒரு ஆள் அப்படி உட்கார்ந்து போயிட்டு இருக்காரு. சிவாஜிலிங்கம் எம்பி எனக்கு இலங்கையோடு நெருக்கமான தொடர்புகள் உண்டு, விடுதலை புலிகளோடு இன்றும் உண்டு. சிவாஜிலிங்கம் எம்பியோடு நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது என்கிட்ட சொல்றாரு, இலங்கையில ஒரு முறை இந்தியாவுக்கு வந்திருந்த போது, சீமான் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, பல சினிமாக்காரர்கள் வருவார்கள். அப்போ ஒரு பொய்ய வடிகட்டின ஜமக்காலத்தில் பொய்ய சொல்றிய, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு தமிழ் தேசிய தலைவன் தன் உயிரை பற்றி பேசுவானா? சீமானுக்கு ஆமகரி வாங்கி கொடுப்பானா? கொண்டாட்டி மதவதனை வச்சுக்கிட்டு டைனிங் டேபிள்ல சாப்பிட்டு இருந்தா பிரபாகரன். அன்றைக்கு உயிருக்கு மலை பிரதேசங்களில் மலைக்காடுகளிலும் சிங்கள ராணுவத்துடைய பேராதிக்கத்தை எதிர்த்து அவர்கள் கன்னிவெடி தாக்குதல் நடத்தி அபாயகரமான நிலையத்தில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நடிகனுக்கு போய் அவருக்கு நல்ல சாப்பாடை வை, எவ்வளவு பொய் நீ சொல்லியிருப்பா? இந்த மாதிரி பொய் உலகத்துல யாராவது சொல்லியிருக்கலாம்? நீங்க சொல்லுங்க தமிழ். சீமானுக்கு முன்னால நின்றுகிட்டு மதிவதனி அண்ணிட்ட சொன்னாரா, அவன் என்ன சாப்பிடான்னு குறிப்பு எழுதி வச்சுக்கோ, இதா பிரபாகரனுக்கு வேலை. சொன்னார்கள் மொத்தம் ஒதுக்கப்பட்ட நேரம் 10 நிமிடம். அதில் சீமானுக்கு செக்யூரிட்டி எல்லாம் போக 2 நிமிடம் தான். அப்படி கிட்டத்துல வந்து நின்று அப்படி போயிட்டார், அவ்வளவுதான். இதை வைத்து ஒரு அரசியல் செய்ய, நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்ட எனக்கு சமயத்துல மென்டலா தெரியுது, ஹிஸ்டரிக் பேஷண்டா தெரியுது, போதை அதிகன்றது எல்லாத்துக்கும் தெரியும். நான் வெடிஞ்ச பின்னால அப்படி பேசுறது இல்ல, மாலை நேரத்துல அப்படி பேசுறேன். 6 மணிக்கு மேல ஆட்டம் ஓடாது. கொடுப்பாரான்னு தெரியல. ஏன்னா தேர்தல் வேலையில் இருக்கனால போய் சங்கராச்சாரியை பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். இவருக்கு 60, அதுக்கு 35, 25 வயசுல வித்தியாசம் பண்ணிருக்காரு, கல்யாணம் இருக்காருல்ல. இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு, பெரியாருக்கும் மணியம்மையா இருக்குன்னு சொல்றேன். அப்படி நினைச்சிட்டு சொல்றாரு நினைக்கிறேன். அவங்க சொத்தெல்லாம் புடுங்குறதா அவர் வந்து வாரிசு கல்யாணம் பண்ணிட்டாரா? ஐயா அதான் அடிச்சு தோச்சிட்டீங்களே, அப்புறம் ஒரு 7 நாளைக்கு வச்சு அடிக்கிறதுக்கு தான். 7 நாளைக்கா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.